அரசாணை 58 கால்வாய் திட்டத்திலும் திருமங்கலம் பிரதான கால்வாய் திட்டத்திலும் கால்வாய்களிலும் இன்றைக்கு தண்ணீர் திறந்து விடுகிற கொள்முதல் நிலையங்களை திறக்கவில்லை. இதனால் மழையிலே நினைந்து நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. எச்சரிக்கையாக அரசுக்கு வேண்டுகோளாக. அனைவருக்கும் வணக்கம். 58 கால்வாய் திட்டம் 48 ஆண்டுகளுக்கு மேல உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில ஒரு கனவு திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்தில மாண்புமிகு புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையிலான அம்மா ஆட்சியில தண்ணீர் திறந்து விடப்பட்டு மக்களுடைய கனவு நனவானது. விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். புரட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்திலே தொடர்ந்து 5 முறை தண்ணீர் திறந்து விடப்பட்டது. தற்போது பல போராட்டங்களுக்கு பிறகு, விவசாயிகளுடைய போராட்டங்களுக்கு பிறகு, புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோடு மாவட்ட ஆட்சியரிடத்திலே ஒட்டுமொத்தமான மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் முறையிட்டதன் அடிப்படையிலே இன்றைக்கு அரசாணை 58 கால்வாய் திட்டத்திலும் திருமங்கலம் பிரதான கால்வாய் திட்டத்திலும் கால்வாய்களிலும் இன்றைக்கு தண்ணீர் திறந்து விடுகிற மகிழ்ச்சிகரமான செய்தி அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாக வெளியிட்டிருந்திருக்கிறது. இந்த அரசாணையை விவசாயிகளின் சார்பிலே, ஒட்டுமொத்த மதுரை மாவட்ட மக்களின் சார்பிலே நாங்கள் வரவேற்பதோடு மகிழ்ச்சி அடைவதோடு, திருமங்கலம் பிரதான கால்வாயிலே 30க்கும் அதிகமான கண்மாய்களுக்கு நீர் நிரப்புகின்ற வகையிலே திருமங்கலம் பிரதான கால்வாய் திறக்கப்படும் என்கிற அறிவிப்பு மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த நேரத்திலே விவசாயிகளுடைய குறைகளை தீர்க்கின்ற வகையில மதுரை மாவட்டத்தில் பரவலாக நெல் அறுவடை பணிகள் தொடங்கிய நிலையிலும் போதுமான கொள்முதல் நிலையங்களை திறக்கவில்லை. இதனால் மழையிலே நினைந்து நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. எனவே விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 10,000 வீத இழப்பீடு வழங்க வேண்டும். மாவட்டத்திலே இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட அந்த கொள்முதல் நிலையங்கள் எல்லாம் திறக்கப்படவில்லை. ஏறத்தாழ 48 கொள்முதல் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு 10 கொள்முதல் நிலையங்கள் தான் திறக்கப்பட்டிருப்பதாகவும், மத்திய குழு வருகையை முன்னிட்டு வெறும் அறிவிப்பு நிலையிலே மட்டும்தான் கொள்முதல் நிலையங்கள் பேப்பர் அளவிலே தான் இருக்கிறது தவிர செயல்பாட்டுக்கு வரவில்லை. அதே போன்று அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை அந்த பகுதிக்கு உட்பட்ட கரும்பு விவசாயிகள் கரும்பை இன்றைக்கு மிக அருகாமையிலே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது தஞ்சாவூரிலே உள்ள கருங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலைக்கு அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருப்பது விவசாயிகளை வேதனையிலே ஆழ்த்தி இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் குறித்து உடனடியாக கொள்முதல் நிலையங்களிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே போதுமான எண்ணிக்கையில் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் நெல் மூட்டைகள் களத்திலேயே சேதமாகி வருவதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும். அங்கு முதலமைச்சர் அவர்கள் தென் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு முகாமிட்டிருக்கிறார்கள். ஆகவே விவசாயிகளுடைய கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். 58 கால்வாய் தண்ணீர் திறப்புக்கான இந்த செய்தி நமக்கு வரவேற்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. விவசாயிகளுடைய அந்த மிகப்பெரிய போராட்டத்திற்கு கிடைத்த அந்த பகுதி மக்களுடைய போராட்டத்திற்கு மக்கள் பிரதிநிதிகளான எங்களை போன்றவர்கள் புரட்சி தமிழக வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு முன்னெடுத்த அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. இதில் அனைவரும் பங்கேற்று விவசாயிகளுக்கான வெற்றியை பெற்றுத் தந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, போதுமான நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கவில்லை என்று சொன்னால் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மதுரை மாவட்டங்களிலே விவசாயிகளை திரட்டி மாண்பு முதலமைச்சர் மதுரையிலே முகாமிட்டிருக்கிறார். அவருடைய கவனத்திற்கும் கொண்டு செல்கிறோம். ஆகவே போதுமான எண்ணிக்கையில் கொள்முதல் நிலையங்களை திறக்கப்படாததால் நெல் மூட்டைகள் களத்திலே சேதமாகி வருவதை தடுத்து நிறுத்த இந்த அரசு முன்வர வேண்டும். இல்லை என்றால் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி ஆணையை பெற்று விவசாயிகளை திரட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய விவசாய போராட்டத்தை நடத்தும் என்பதை நான் எச்சரிக்கையாக இந்த அரசுக்கு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்.